சாப்டரோட ஸ்டார்ட்டிங்லேயே எல்லாரும் கேட்குறாங்க, ஏன்டா உங்களால் வந்து அந்த ஷீல்டை மறுபடியும் ப்ரோக் பண்ண முடியாது கேட்குறாங்க. அது ஹீரோ சொல்கிறான், சாரி என்னால் முடியாது அப்படி சொல்கிறான். எல்லாரும் கேட்குறாங்க ஏன்னு கேட்குறாங்க. ஒன்று ஹீரோ சொல்கிறான், ஏன்னா வந்து என்னால் வந்து அதை உடைக்க முடியாது, என்கிட்ட இருக்கிறது வந்து ஒரு வீக்னஸ் எஃபெக்ட், இது வந்து ஒரு பேசிவ் ஸ்கில்லு அப்படி சொல்கிறான். இது வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் டேமேஜ் அதிகமாக இருக்கும்போது மட்டும்தான் ஒர்க் ஆகும் அப்படி சொல்கிறான். அது மட்டும் கிடையாது, என்கிட்ட ஆக்டிவ் ஸ்கில்லே கிடையாது. அது வேற இல்லாமல் இந்த மாஸ்டர் வந்து என்னுடைய வீக்னஸ் ஸ்கில்லை வச்சு அட்டாக் பண்ணால் இந்த மாஸ்டருக்கு குறைஞ்சது 2000 டேமேஜாவது உறிஞ்சிருக்கணும் அப்படி சொல்கிறான். உடனே எங்கள் எல்லாம் கேட்குறாங்க, என்ன அப்போ உங்ககிட்ட வந்து ஆக்டிவ் ஸ்கில்லே கிடையாதா அப்படி சொல்கிறான். உன்னொருத்த சொல்கிறான், ஓ அப்படின்னா நீ வெறும் பிரான்ஸ் லக்கு தானே அப்படி சொல்கிறான். உன்னொருத்த சொல்கிறான், அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப நல்ல லக்கு தான் அப்படி சொல்லுங்கிற. உன்னொருத்த சொல்கிறான், அப்படின்னா இவன் வெறும் யூஸ்லெஸ்ஸு, ஆமாம் இவன் வந்து லக்கியாக தான் எப்படியோ அந்த வீக்னஸ் ஸ்கில்லை வச்சு தோக்க அடிச்சிட்டான், இவன் வெறும் லக்கி தான் அப்படி சொல்லுங்கிறாங்க. உடனே எல்லாம் ஹீரோவை பார்த்து கழிச்சு திட்டுறாங்க. உடனே அந்த லீடர் ஒருத்தன் சொல்கிறான், டேய் எல்லாம் வாய முடியல முட்டா பசங்களா, இந்த வீக்னஸ் ஸ்கில் ஒன்றையும் அவ்வளோ மோசமானது கிடையாது, இது வந்து ஒரு ரேரான ஸ்கில்லு அப்படி சொல்கிறான். உடனே அங்கேருந்து ஒரு மெஜிஷியர் பொண்ணு வந்து சொல்லுது, நான் ஒன்றா என்னுடைய கிரைட்டை வச்சு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிரிட்டிக்கல் டேமேஜை யூஸ் பண்ணி ஒரு பஃப் ஒன்று கொடுக்குறேன் உங்களுக்கு அப்படி சொல்லுது. உடனே அங்கேருந்து கத்தி எடுத்துன்னு ஒருத்தன் சொல்கிறான், ஆமாம் நானும் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ண ஒருத்தன் சொல்கிறான். உடனே இன்னும் 2 பொண்ணுங்க சொல்லலாம், நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படி சொல்கிறாங்க. உடனே இந்த 2 பொண்ணுங்க அடாச்சா என்ன இது ஒரு டிஸ்கஸ்டிங்கான ஒரு இதுவாக இருக்குது, நானே வந்து மறுபடியும் அவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டேன், ஏற்கனவே ஒரு வாட்டி இந்த வாட்டி 2 வாட்டி ஹெல்ப் பண்ணிட்டேன் அப்படின்னு அவன் கடுத்தில் இருக்கிறான். உடனே அந்த லீடர் சொல்கிறான், ஓகே குட்டு எல்லாரும் வாங்க நம்ம போய் உனக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு எல்லாரும் போகிறாங்க. உடனே அந்த லீடர் சொல்கிறான், வாங்க நம்ம போய் அந்த ஷீல்டை பிரேக் பண்ணலாம் அப்படி சொல்கிறான். உடனே ஹீரோ ஆல்ரெடி டார்க்கி கம் அப்படி சொல்லிட்டு வேகமாக போகிறான். உடனே அந்த ஸ்வாடு வச்சுருந்த சொல்கிறான், எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க, பஃப் யூஸ் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு ஸ்ட்ரென்த் லிமிட் ரிலீஸ் அப்படி சொல்கிறான். இன்னொரு பொண்ணு அந்த மஞ்சமுடி பொண்ணுக்கு வந்து சீல் ஆஃப் ஃபேட், இன்னொரு பொண்ணு வந்து ஆங்கிள் ஸ்ட்ரென்த் ஓவர்லோட் ஆக்டிவேஷன் அப்படி சொல்லிட்டு 3 பேரும் குறை சொன்னோடனையும் அந்த பஃப் போய் ஹீரோ மேலே விழுது. ஹீரோ நினைக்கிறான், அடா பாங்களா என்னடா இது இப்படி ஒரு ஸ்ட்ரென்த்து வந்து என் உடம்புல ஃப்ளோ ஆகுது, இது எவ்வளோ பவராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே ஜம்ப் பண்ணுறான். ஒரே அடிக்கு அந்த பில்டிங் ஆகி போயிடறான். உடனே டார்க்கையும் அவ்வளோ ஜம்ப் பண்ணி ஹீரோவுடைய கையை பிடிச்சி அப்படியே வானத்துலேயே சுழட்டி அந்த மாஸ்டருக்கு மேலே தீ கடிக்குது. ஹீரோ பார்த்துன்னே சொல்கிறான், இந்த ஸ்டேட்டில் ஏன்னா அந்த மாஸ்டர் டிஃபீட் பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு கரெக்டாக அதுக்கு மேலே போயிட்டு ஒரே ஆட்டக்கில் இந்த மாஸ்டர் நான் கொள்றேன்டா அப்படி சொல்லிட்டு அவனோட டேகரை வச்சு அந்த மாஸ்டர் மேலே அடிக்கிறான். அடிச்ச உடனே அந்த ஷீல்டு வந்து ப்ரோக் ஆகி அந்த மாஸ்டர் மேலே ஒரே அடி அடிச்ச உடனே 6 டைம் வந்து ஆக்டிவேட் ஆகிட்டு சொல்லுது. Congratulations. Achievement. Extreme critical strike achieved. Phantom skill description. Skill Phantom temporarily go into nothingness with the power of the shadow and turn into a phantom within 1 second. Consumes 35 energy points. In the phantom state, the caster is immune to all attacks and effects. The caster can move freely regardless of the terrain, but cannot pass through obstacles. அதான் ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா வந்து பேண்டம்னு ஒரு ஸ்கில் ஒன்று கட்சிக்குது, ஆக்டிவ் ஸ்கில். இது மூலமாக பார்த்தீங்கன்னா ஹீரோவால் அப்படியே காற்றுலேயே மறைய முடியும் 1 செகண்டுக்கு அப்படின்னு வருது. ஆனால் இது மூலமாக 35 எனர்ஜி பாயிண்ட் வந்து ஹீரோவுக்கு வந்து கன்சியூம் ஆகும் அப்படின்னு வருது. அது மட்டும் கிடையாது, இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு வந்து ஃப்ரீயாக மூவ் பண்ண முடியும், அவன் மேலே கிராவிட்டி வந்து ஒர்க்கே ஆகாது அப்படின்னு வந்து வருது. அது மட்டும் கிடையாது, இது மூலமாக எல்லாத்தையும் பாஸ் பண்ண முடியும், ஆனால் பார்த்தீங்கன்னா அப்டாக்கிள்ஸை மட்டும் பாஸ் பண்ண முடியாது அப்படின்னு வருது. உடனே ஹீரோ சொல்கிறான், ஆஹா எனக்கு வந்து ஒரு வழியாக ஆக்டிவ் ஸ்கில் கிடச்சிருச்சு, அதுவும் இவ்வளோ சிம்பிளா அப்படி சொல்கிறான். உடனே வந்து ஹீரோ அந்த ஆக்டிவ் ஸ்கில் யூஸ் பண்ணி அந்த மாஸ்டரை வெட்டிட்டு அங்கே ஜம்ப் பண்ணுறான். ஜம்ப் பண்ணோடனே பார்த்தா அந்த பேரியர் வந்ததில்ல, அந்த பேரியரில் இருக்கிற எல்லாமே ஹீரோ மேலே வந்து டப்பால் நடிக்குது. ஜம்ப் பண்ணும்போது ஹீரோ சொல்கிறான், ஓ இதுதான் ஆக்டிவ் ஸ்கில்லா, ரொம்ப வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது இந்த பேண்டம் ஸ்கில் அப்படி சொல்கிறான். அங்கே கீழே 2 பேர் சொல்கிறாங்க, என்ன அவங்ககிட்ட ஆக்டிவ் ஸ்கில்லுன்னு தான் சொன்னான், எப்படி இவங்ககிட்ட ஆக்டிவ் ஸ்கில் இருக்குதுன்னு பார்த்துக்கிறாங்க. ஹீரோ ஜம்ப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஷீல்டு வஞ்சது, அந்த ஷீல்டில் இருக்கிற கண்ணாடி மாரி இருக்கிறதெல்லாம் ஹீரோ வந்து குத்துது. ஆனால் ஹீரோ குத்தாம ஹீரோ உள்ள பூந்து போகுது. ஹீரோ நினைக்கிறான், ஆஹா இந்த ஸ்கில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, அது மட்டும் கிடையாது இந்த கிராவிட்டி வந்து எம்எல் ஒர்க் ஆகவே இல்லை அப்படி சொல்லிட்டு ஹீரோ வந்து காற்றுலேயே மிதந்துனுக்குறான். உடனே ஹீரோ டேகரை சவுண்ட் பண்ணி சொல்கிறான், இப்போ வந்து இந்த பஃப் வந்து என் உடம்புல இன்னும் இருக்குது அப்படி சொல்லிட்டு ஹீரோ வந்து வேகமாக காற்றுலேயே காலை வச்சு ஜம்ப் பண்ணி அந்த மாஸ்டருக்கு மேலேயே போய் அட்டாக் பண்ணுறதுக்கு போகிறான். இப்போ வந்து ஹீரோ கத்தினே போகிறான், நான் வந்து உன்னை கொல்ல வேண்டாம் அப்படி சொல்லி கத்தினே போகிறான். இதோட சாப்டர் முடியுது. சாப்டர் ஸ்டார்டிங்கில் ஹீரோ அங்கேருந்து அப்படியே ஜம்ப் பண்ணி அந்த மாஸ்டருடைய வாயிலே ஒரே அட்டாக் பண்ணுறான் டேகர் வச்சு. உடனே அந்த ரெட்டு முடி பார்க்குறான், நாடா இது ஹீரோ இப்படி அட்டாக் பண்ணுறானே, அது மட்டும் கிடையாது இவனுடைய பவர்னா எவ்வளோ அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு அவன் பார்த்துன்னு இருக்கிறான். உடனே அந்த ரெட்டு முடி போகிறான், நானும் அட்டாக் பண்ணுவேன், நானும் வந்து இந்த மாஸ்டரோட வீக் பாயிண்டில் அட்டாக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறான். உடனே இவனை தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கிடெக்ட் போகுது. இவன் பார்க்குறான் ரெட்டு முடினா, இது யாரா இந்த பொண்ணு இவ்வளோ வேகமாக போகுதுன்னு பார்க்குறான். இவன் நினைக்கிறான், அடாச்சா இந்த பொண்ணுக்கும் வந்து டேமேஜ் பண்ணி இந்த பொண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டு கிடைக்கணும்னு ஆசைப்பட்டு போல அப்படின்னு நினச்சினுக்கிறான். உடனே இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா வேகமாக அதோடைய கன்று எடுத்துகிட்டு போகுது.
உடனே இந்த ரெட்டு முடி சொல்கிறான், நானும் சும்மா அனுப்பத்தில் நானும் அட்டாக் பண்ண போகிறேன்னு சொல்லி அவனுடைய ஸ்பாட் டெக்னிக் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான். அந்த பொண்ணு அதோடைய கேனன் வச்சு ஷூட் பண்ணுது. 2 பேரும் அதோட வீக் ஸ்பாட்டில் அட்டாக் பண்ணுறாங்க. கரெக்டாக டமால்னு போய் வெடிது அது மேலே. இன்னொரு ஆர்கிடெக்ட் பார்த்துட்டு சொல்கிறான், ஓ நைஸ், இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டரோட வீக் பாயிண்ட்டில் அட்டாக் பண்ணிக்கிறாங்க, இது ரொம்ப பெரிய அட்டாக் அப்படின்னு ஸ்கேன் பண்ணி சொல்கிறான். உடனே அந்த லீடர் சொல்லலாம், ஆல் ஃபோர்ஸ் போங்க போய் எல்லாம் அட்டாக் பண்ணுங்க சொன்னோடனையும் எல்லாரும் வேகமாக போய் அந்த மாஸ்டர் அட்டாக் பண்ணுறாங்க. உடனே அந்த மாஸ்டர் பார்த்தீங்கன்னா மறுபடியும் பெர்சர்க் மூடு போயிடுச்சு. உடனே எல்லாரும் கத்துறாங்கன்னா இந்த மாஸ்டர் மறுபடியும் பெர்சர்க் மூடு போயிடுச்சு அப்படின்ட்டு. அந்த மாஸ்டர் பார்த்தீங்கன்னா அப்படியே ஓங்கி அது காலு கீழே இருக்கிற ஆர்கிடெக்ட் பொண்ணு அப்படியே அடிக்கிறதுக்கு வருது. அந்த ஆர்கிடெக்ட் பொண்ணு சொல்லுது, அதுதான் நம்ம கதை முடிஞ்சிச்சு அப்படி சொல்லுது. இது உடனே அந்த 2 முடி பார்க்குறாங்க, அந்த பொண்ணு வந்து டேஞ்சரில் மாட்டினான்னு பார்க்குறான். உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட ஸ்கில்லை யூஸ் பண்ணி அவனுடைய டேக்கரை ஸ்வாட் ஃபார்ம் ஸ்விட்ச் பண்ணிட்டு அங்கேருந்து வேகமாக ஓடிறான். அதுவும் அவனுடைய ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணி. என்ன ஸ்கில்லு பார்த்தீங்கன்னா வெரிஃபைங் ஸ்கில்லு. அந்த ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணி வேகமாக அந்த மாஸ்டருடைய கையை டப்பால்னு வெட்டுறான். ஒரே வெட்டுறான். வெட்டினவனே பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டருடைய கை பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டோன் ஆகி அப்படியே சுக்கலாக உடஞ்சி கீழே உயுது. உடனே எல்லாரும் பார்க்குறாங்க, என்னடா இது எப்படி அவன் வந்து அட்டாக் பண்ணா அப்படின்னு பார்க்குறாங்க. இன்னொருத்த சொல்கிறான், அவன்கிட்ட வந்து டபுள் ஸ்கில் இருக்குது அப்படி சொல்கிறான். இன்னொருத்த சொல்கிறான், இவன் பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். அது மட்டும் கிடையாது. இன்னொருத்த சொல்கிறான், மாஸ்டரோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாகிடுச்சு, அட்டாக் பண்ண முடியும் அப்படி சொல்கிறான். ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அப்படியே அட்டாக் பண்ணி தான் வரான். அந்த கையோடைய துண்டா கீழே வந்து ஒஞ்சி நொறுங்குது. உடனே அந்த ஆர்கிடெக்ட் பொண்ணு வந்து ஸ்கேன் பண்ணி சொல்லுது, என்ன இவன் வந்து வெரிஃபைங் ஸ்கில் அவனோட வெப்பனில் யூஸ் பண்ணுறானா, எப்படியா போட்டு ஆளிவன் அப்படின்னு பார்க்குது ஹீரோவை. ஹீரோ பார்த்தீங்கன்னா கண்ணத்தனமாக அந்த மாஸ்டரை போட்டு வெட்டி அந்த கையை வந்து சுக்கலாக ஆகுறான். உடனே ஹீரோ அந்த ஆர்கிடெக்ட் பண்ண பார்த்து சொல்கிறான், நான் வந்து உன்னை நெக்ஸ்ட் டைம் ப்ரொடெக்ட் பண்ண மாட்டேன் அப்படி சொல்கிறான். சொல்லிட்டு வேகமாக ஹீரோ அந்த மாஸ்டர் அட்டாக் பண்ண போகிறான். அந்த பொண்ணு சொல்லுது, வெயிட் ஒரு நிமிஷம் ஹீரோ சொல்லுது. ஆனால் ஹீரோ அதை கண்டுக்காம வேகமாக போகிறான். உடனே அந்த 2 முடி ரிலாக்ஸ் ஆகிறான். ஓஹோ, அந்த பொண்ணு ஒன்றுமே ஆளு சொல்லிட்டு. இந்த 2 முடிக்கு அந்த பொண்ணுக்கு எதோ சம்மந்தம் இருக்குது போல். உடனே அந்த லீடர் சொல்கிறான், எல்லாரும் என்னோட ஆர்டரை கேளுங்க, மெயின் அட்டாக் ஃபோர்ஸ் போய் ஸ்டார்ட் பண்ணுங்க அவங்களோட அட்டாக் அப்படி சொன்னோடனே எல்லாரும் போய் கண்ணா பின்னா அட்டாக் பண்ணுறாங்க. அவங்களோட ஸ்வாட் அட்டாக்கு, எனர்ஜி அட்டாக்கு, அவனுடைய பீம் அட்டாக்கு, மேஜிக் அட்டாக் வச்சு அந்த மாஸ்டர் கண்டத்தனமாக அடிக்கிறாங்க. உடனே வந்து சிஸ்டம் வந்து பப் ஆகுது. Notification. Congratulations, the siege monster has been defeated. Notification. Emergency task completed. Calculating rewards. Notification. Hunter Zhang ran, according to the calculations, and reward selection, association points, 164. Notification. According to the corresponding authority of the current contribution, IT is open to you, Hunter Association Information Room. Currently available items for purchase, Epic. Open, Sky Tower, Daily Experience. The number of challenges, that month can be challenged, 999999/3. Current Hunter points can be exchanged for real currency, 150,000.00 yuan. இதோட இந்த சாப்டர் முடியுது. நம்ம நெக்ஸ்ட் சாப்டரில் பார்க்கலாம். பை காய்ஸ், see you all.